வெல்கம் டு அஸ்வத் ஸ்பீக்ஸ். இன்னைக்கு June 21 நீட் ரீஎக்ஸாம் நடந்துட்டுருக்கு. இன் பிட்வீன் திஸ் கிட்டத்தட்ட 15 ஸ்டூடெண்ட்ஸ் ரீசெண்டாக சூசைட் கமிட் பண்ணியிருக்காங்க இந்த நீட் ரிலேட்டட் இஷ்யூஸ்னால. இது வந்து செப்பரேட்டாக இந்த நீட் ரிலேட்டட் இஷ்யூன்னு மட்டும் நம்ம பார்க்க முடியாது. இது வந்து ஒரு பெரிய சொசைட்டல் ப்ராப்ளம். ஆஸ் பர் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ பாஸ்ட் 10 இயர்ஸில் கிட்டத்தட்ட 65% ஸ்டூடெண்ட் ரிலேட்டட் சூசைட்ஸ் எச்சாயிருக்கு. அதே மாதிரி 2024 மட்டும் கிட்டத்தட்ட 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் கமிட் பண்ணியிருக்காங்க. இது எதனால? இது வந்து ஒரு சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட். அதாவது சொசைட்டி சின்ன வயசுலேருந்து எப்படி நம்மளை ப்ராட்டப் பண்ணியிருக்கு. இந்த சொசைட்டி சக்ஸஸை பெருசாக கொண்டாடுறதும் ஃபெயிலியரை ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறதும் தான் இதுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். அதனால ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், பார்த்துட்டு இருக்க எல்லாம் இந்த சொசைட்டல் மெம்பர்ஸ், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த காலத்து பசங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் நம்ம வந்து வெற்றியை எப்படி தேடுறதுன்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா தட் இஸ் அ ரேஸ். அவங்க கண்டிப்பாக வெற்றியை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபெயிலியரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் நம்ம கண்டிப்பாக சொல்லி தரணும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்றது ஒன்னே ஒன்று தான். ஃபெயிலியர்னால சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அது வந்து நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் 1979 எஸ்எல்வி ராக்கெட் கிட்டத்தட்ட வருஷக்கணக்காக எல்லா சயின்டிஸ்டும் ஒன்றிணைந்து செயல்பட்ட ஒரு விஷயம். 1979 ஒரு நம்ம எஸ்எல்வி ராக்கெட் ஃபெயிலியர் ஆச்சு. அப்போ அவரு சூசைட் பண்ணியிருக்கணும். ஆனால் 98 அதே சக்சஸ்ஃபுல்லா பண்ணி காமிச்சாரு. அதே மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்க் 2003 ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனாரு. அதுக்கப்புறம் கண்டினியூஸ் ஃபெயிலியர்ஸ். இப்பதான் ஸ்பேஸ் எக்ஸுக்கு கண்டினியூஸ் சக்சஸா இருக்குது. அண்ட் அமிதாப் பச்சன், தி கிரேட் ஆக்டர் ஆஃப் இந்தியா, அவரு கிட்டத்தட்ட 9 தடவை ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னால நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். அண்ட் அவர் 9 கண்டினியூஸ் ஃபிலிம்ஸும் ஃபிளாப் ஆயிருக்கு. பட் ஆனால் இப்போ அவர் எந்த அளவுக்கு பெரிய ஹீரோன்னு யோசிச்சு பாருங்க. ஃபைனலாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் ஒரு போர்க்களத்தில் இருக்கோம். இந்த போர்க்களத்தில் சின்ன சின்ன கீறல்கள் ஒரு வீரனை போர்க்களத்தில் மடிந்து விட முடியும் என்று நினைத்தால் அது மிகப்பெரிய தவறு. ஒவ்வொரு கீறல்களும் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு கடைசி வரை போராடி எப்படியோ அந்த போர்க்களத்தில் நம்ம ஜெயிக்கணும்னு போராடணுமோ தவிர நம்ம உயிர் ஒரு சின்ன கீறலால மடிந்து விடக்கூடாது. நன்றி.